ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை தீருவதற்கான வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன வழிபாடு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லைங்க. பிரச்சனை என்பது ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். காசு இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, காசு இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை. கடன் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது வேலை தொடர்பான பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளால் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா இருக்கட்டும், அருகில் இருப்பவர்களால அவங்களால கூட நமக்கு பிரச்சனை வரலாம். படிப்புல பிரச்சனை இருக்கலாம், உடல் ரீதியா பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனைன்னு சொன்னா அடுக்கிக்கிட்டே போலாங்க. எப்படி வருது, எந்த ரூபத்துல வருதுன்னு நமக்கே தெரியாது. பட் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனை அனைத்துமே சரி செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியை மேற்கொள்ளணும். பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த பிரச்சனையை நம்ம இப்படின்றதுக்குள்ள நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம சொல்ல போற எளிமையான பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த இதுலயே தவிடுபடி ஆகிடும் என்பது நம்பிக்கை. எந்த ஒரு பரிகாரமா இருக்கட்டும், எந்த ஒரு இறை வழிபாடா இருக்கட்டும், நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம இது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோட செய்யக்கூடாது. இது நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா நினைக்கதான் நம்மளுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஒருவருக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வருது, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருது என்றால் முதலில் அவருடைய கர்ம வினைகள் தான் காரணம். அந்த கர்ம வினைகள் காரணமாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை விளக்குவதற்கும் கர்ம வினைகளை சரி செய்வதற்கும் தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தெய்வத்தின் அருள் இருந்தால் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியா வெளிவந்துடலாம். அந்த பிரச்சனை தீர்வதோடு அவர்கள் மகிழ்ச்சியுடனும் வெற்றிகரமான வாழ்க்கையும் மேற்கொள்வார்கள் என்றே கூறலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை ஹாப்பி தானே. இந்த பரிகாரத்தை நாம் தினமும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இல்லம்மா தினமும் செய்ய முடியாது அப்படின்றவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையாச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்ல செவ்வாய் வெள்ளியும் எங்களால செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த மாதம் வருது இல்லையா, அமாவாசை பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் அமாவாசை நாள்லயும் பௌர்ணமி நாள்லயாவது இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். இந்த பரிகாரத்தை எவ்வளவு முறை நாம் செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்று சொல்லலாம். முடிந்த வரைக்கும் வாரத்தில் 2 தடவை இந்த பரிகாரத்தை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதற்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுறது 3 இலைகள் தான். ஒன்று மாயிலை. மாயிலை மகிழ்ச்சியை தரக்கூடிய இலை. அடுத்ததாக அரசு இலை. அரசு இலை தெய்வ அருளை பெற செய்யும் என்று சொல்வாங்க. 3வது வெற்றிலை, வெற்றியை தரக்கூடிய இலை வெற்றிலை. இந்த 3 இலைகளையும் சம அளவு எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நிழல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பொடி செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பொடி செய்யும் பொழுது அந்த இலைகளுடன் நாயுருவி விதை, அப்புறம் வெண்கடுகு, அப்புறம் பச்சை கற்பூரம் இவற்றையும் சேர்த்து நம்ம பொடி செய்து கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் வீட்டில் நம்ம சாம்பிராணி தூபம் போடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பொடியையும் சேர்த்து வீடு முழுவதும் தூபம் காட்ட வேண்டும். இப்படி காட்டுறதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், தீய சக்தியாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும். அது நீங்கி தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நமக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். அதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அனைவரும் இல்லங்களிலும் தீபம் போடுவது என்பது அவ்வப்போது நடப்பதுதான். அப்படி தூபம் போடும் பொழுது இந்த 3 இலைகளை பயன்படுத்தி தூபம் போட்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. மா இலை, அரச இலை, வெற்றி இலை, இந்த 3 இலையை அந்த 3 இலையும் சமமா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருங்க. காஞ்சு முடிச்ச பிறகு நாயுருவி விதை கிடைச்சா அந்த பொடி செய்யும் போது அந்த விதையும் சேர்த்து பொடி செய்யுங்க. அப்படி கிடைக்கலையா அந்த இலைகளோட வெண்கடுகு, பச்சை கற்பூரம் இதை மட்டும் கூட நீங்க சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். முடிந்த அளவு வெள்ளி செவ்வாயாவது நம்ம வீட்டுல தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் போடலாம். டெய்லி போட போட நமக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும்.
நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான வழிபாடு செஞ்சு பாருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்க, தவறே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.